உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் ஜோசப் கிளார்க் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1758 ஏப்ரல் 8 அன்னைக்கு அயர்லாண்டில் இருக்கிற அல்ஸ்டரோடைய கவுண்டி லண்டன்டரியில் இருக்கிற டெசர்ட்லின் பாரிஸில் ஜேம்ஸ் கிளார்க்குக்கும் மிஸ்ஸஸ் மெக்கான்சி கிளார்க்குக்கும் மகனாக பிறக்கிறார் ஜோசப் கிளார்க். இவருடைய அப்பா விவசாய முறைகளையும் நுட்பங்களையும் மேம்படுத்தக்கூடிய அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் விவசாய அறிவியல் படித்த ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டாக அதாவது விவசாயியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக ஜோசப் கிளார்க் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1763 ஆண்டு ஜோசப் கிளார்க்குக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த டெசர்ட்லின் பாரிஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. மேலும் அது ஒரு பாரிஸ் ஸ்கூலாகவும் இருந்தது. அதாவது ஒரு தேவாலயத்தினால் நடத்தப்படக்கூடிய ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஜோசப் கிளார்க் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை ஜோசப் கிளார்க் படித்து வந்தாங்க. மேலும் ஃபிலாசபி தத்துவம் லிட்ரேச்சர் இலக்கியம் ஹிஸ்ட்ரி வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் ஜோசப் கிளார்க் படித்து வந்தாங்க. பின்னர் 1768 ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜோசப் கிளார்க் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த டெசர்ட்லின் பாரிஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. மேலும் அதுவும் ஒரு பாரிஸ் ஸ்கூலாக தான் இருந்தது. அதாவது தேவாலயத்தினால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஜோசப் கிளார்க் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜோசப் கிளார்க் ஒரு கிளர்ஜிமென்ட்ட இருந்து அதாவது ஒரு மத குருட்ட இருந்து லட்டின் லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிரீக் லாங்குவேஜையும் ஜோசப் கிளார்க் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஜோசப் கிளார்க் இந்த எத்திக்ஸ் நெறிமுறைகள் அதுக்கப்புறமா நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் நேச்சுரல் ஹிஸ்டரி இயற்கை வரலாறு மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாக ஜோசப் கிளார்க் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1775 ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜோசப் கிளார்க் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜோசப் கிளார்க்குடைய அம்மாவுடைய ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் ஜோசப் கிளார்க்குக்கு கிரேட் அங்கிள். ஸோ அவருடைய பேர் மிஸ்டர் மெக்கான்சி. அவர் ஒரு டாக்டராக இருந்தாங்க. ஸோ அந்த டாக்டர் மெக்கான்சி அப்படின்ற இவருடைய ஜோசப் கிளார்க்குடைய கிரேட் அங்கிள் இவரை கிளாஸ்கோக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான உதவிகளையும் செய்கிறாங்க. மேலும் ஜோசப் கிளார்க்குடைய அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவரை அயர்லாண்டில் இருக்கிற அல்ஸ்டரோடைய கவுண்டி லண்டன்டரியில் இருக்கிற டெசர்ட்லின்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இவருடைய அப்பா அனுப்பிடுறாங்க. குறிப்பாக கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் அங்கே இவர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் சேர்ந்து 1775 ஆண்டிலிருந்து ஜோசப் கிளார்க் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் தான் ஜோசப் கிளார்க்குக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. குறிப்பாக ஜோசப் கிளார்க் இவருடைய கிரேட் அங்கிள் மாதிரியே ஒரு டாக்டர் ஆயிரணும் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவர் ஆயிரணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கிரேட் அங்கிள்ன்றவர் யாருன்னா ஜோசப் கிளார்க்குடைய அம்மாவுடைய அப்பாவுடைய பிரதர். ஸோ ஜோசப் கிளார்க்குடைய அம்மாவுக்கு அங்கிள் அவங்க இவருக்கு கிரேட் அங்கிள் அந்த டாக்டர் மெக்கான்சி அப்படின்றவர். ஸோ அவர் ஜோசப் கிளார்க்குக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான உதவிகளை செய்கிறதாகவும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கற்பிக்கிறதாகவும் ஜோசப் கிளார்க்குக்கு உறுதியளிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜோசப் கிளார்க்குடைய அப்பாவும் இவர் மருத்துவம் படிக்கிறதை ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஜாயின் பண்ண ஓராண்டுக்கு பிறகு 1776 ஆண்டு இவருடைய 18 வயதில் ஜோசப் கிளார்க் 1 இயர் மட்டும் அந்த கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பப்படுறாங்க. ஏன்னா அந்த எடன்பராவில் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் காலேஜாக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் தான் மருத்துவம் படிக்க வைக்கணும் அப்படின்னு இவருடைய கிரேட் அங்கிள் இவருடைய
அப்பாவுக்கு அறிவுரை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் 1776ஆம் ஆண்டு அந்த கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் படிப்பை வந்து ஓராண்டில் நிப்பாட்டிட்டு இவருடைய அப்பா மூலமாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 1776ஆம் ஆண்டிலிருந்து ஜோசப் கிளார்க் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக ஜோசப் கிளார்க் வந்து மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், ஃபார்மகாலஜி அந்த மருந்தியல், அதுக்கப்புறம் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ஜோசப் கிளார்க் வந்து ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. மேலும் இவருடைய கிரேட் அங்கிளான அந்த டாக்டர் மெக்கான்சி அவரும் வந்து இவருக்கு ஜோசப் கிளார்க்குக்கு வந்து நிறைய உதவிகளையும் செஞ்சாங்க மருத்துவ படிப்பின் போது. இதுக்கப்புறமா 1779ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவருடைய 21 வயதில் ஜோசப் கிளார்க் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முடிச்சிடுறாங்க. இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து ஜோசப் கிளார்க் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக இப்போ ஜோசப் கிளார்க் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜோசப் கிளார்க் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜோசப் கிளார்க்கே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜோசப் கிளார்க் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது RIE அப்படின்னு சாட்டை அழைக்கப்படும். மேலும் அது வந்து எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஜோசப் கிளார்க் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு ஹவுஸ் பிசிஷியனாக ஜாயின் பண்ணி மருத்துவ பயிற்சிகளை ஜோசப் கிளார்க் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1780 காலகட்டத்தில் ஜோசப் கிளார்க் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சிகளை வந்து முடிச்சுட்டு ஒரு டாக்டராக அதாவது ஒரு ஃபிசிஷியனாக மருத்துவராக தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து மேற்கொண்டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக குறிப்பாக வந்து மருத்துவத்தில் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு 1780ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஜோசப் கிளார்க் வந்து போகிறாங்க. அங்கே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய நிறைய டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் வழங்கப்படக்கூடிய மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகள் அதெல்லாம் ஜோசப் கிளார்க் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்தா அது நார்மல் ஹாஸ்பிட்டல், நோயாளிகளுக்கு சிகிச்சையும் கொடுத்து மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கொடுக்கப்பட்டால் அதுதான் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இது மாதிரி லண்டனில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவமனைகள் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது. அதாவது செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல், செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எண்ணிலடங்காத மருத்துவமனைகள் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸாக அந்த லண்டனில் வந்து இருந்து வருது. ஸோ அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் அடிக்கடி மெடிக்கல் லெக்சர்ஸ் வந்து நடக்கும். மருத்துவ விரிவுரைகளை நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், உடற்கூறியல் நிபுணர்கள், உடலியல் நிபுணர்கள், நோயியல் நிபுணர்கள், மகப்பேறு மருத்துவர்கள், பெண் நோயியல் நிபுணர்கள், குழந்தை மருத்துவர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான மருத்துவ பிரிவை சார்ந்த மருத்துவர்கள் வந்து அந்த மருத்துவ விரிவுரைகளை கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்றது தான் ஜோசப் கிளார்க்குடைய எண்ணமாக இருந்தது. இதுக்காக தான் ஜோசப் கிளார்க் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜோசப் கிளார்க் வந்து அங்கே இவருடைய மருத்துவ பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. 1781 ஸ்ப்ரிங் அந்த சமயம் வந்து ஜோசப் கிளார்க் வந்து வில்லியம் ஹண்டர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த உடற்கூறியல் நிபுணர் அவருடைய விரிவுரைகளை இவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. வில்லியம் ஹண்டர் அப்படின்றவர் வந்து 1788 காலகட்டத்தில் 1718 அந்த சமயம் வந்து பிறந்தவர். வில்லியம் ஹண்டருடைய இன்னொரு பிரதர் வந்து ஜான் ஹண்டர் அப்படின்றவர். ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அவங்க துறையில். இவர் அனாட்டமிஸ்ட், அதே மாதிரி உடற்கூறியல் நிபுணர். அதே மாதிரி ஜான் ஹண்டர் அப்படின்ற வில்லியம் ஹண்டருடைய பிரதர் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்க. அப்படி புகழ்பெற்ற ரெண்டு நபர்களில் ஒருத்தரான வில்லியம் ஹண்டருடைய லெக்சர் விரிவுரையை தான் ஜோசப் கிளார்க் வந்து அட்டன்
அட்டன் பண்ணாங்க. அப்போ வில்லியம் ஹண்டர் வந்து வெறும் ஒரு உடற்கூறியல் நிபுணர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர், மேலும் அவர் ஒரு மகப்பேறு மருத்துவரும் கூட, அப்ஸ்டட்ரிஷியனும் கூட. ஸோ அவர் வந்து இந்த பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவத்தை கற்பிக்கக்கூடியவரும் கூட. ஸோ அவர் வந்து அந்த அப்ஸ்டட்ரிக்ஸ் சார்ந்த லெக்சர்ஸ் வந்து 1781ஆம் ஆண்டு லண்டனில் கிரேட் விண்மில் ஸ்ட்ரீட்டில் வந்து வழங்குறாங்க. அதை ஜோசப் கிளார்க் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜோசப் கிளார்க்குக்கு வந்து மகப்பேறு மருத்துவத்தில் பர்டிகுலராக வந்து நிறைய ஆர்வம் ஏற்படுது, அப்ஸ்டட்ரிக்ஸில். ஸோ ஜோசப் கிளார்க் வந்து ஒரு சாதாரணமான மருத்துவர் ஆகிறத விட ஒரு மகப்பேறு மருத்துவராகி பெண்களுக்கு பிரசவம் பார்க்கணும், குழந்தைகளை பாதுகாப்பாக வந்து பிரசவத்தின் மூலம் வந்து பாதுகாப்பாக வந்து பிரசவம் பார்த்து அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜோசப் கிளார்க்குக்கு ரொம்ப ஒரு விருப்பமான விஷயமா மாறுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரசவத்தின் போது எக்கச்சக்கமான உயிரிழப்புகள் வந்து நடக்கும். குறிப்பாக வந்து ஒன்று குழந்தைகள் பிறக்கும் போதே குழந்தைகள் வந்து இறந்து பிறக்கும், இல்லைன்னா பிறந்த பிறகு குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடும். அப்படி இல்லைன்னா பெண்கள் வந்து தாய்மார்கள் வந்து இறந்து போவாங்க. அது வந்து பியூர்பெரல் ஃபீவர் அந்த மாதிரி ஒரு பிரசவ காய்ச்சல், ஸோ அதனால் பாதிக்கப்பட்டு இறந்து போவாங்க. அப்படி இல்லைன்னா பெண்கள் வந்து அதிகப்படியான ரத்தப்போக்குனால இறந்து போவாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி வந்து ஜோசப் கிளார்க் வந்து வில்லியம் ஹண்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோசப் கிளார்க்குக்கு இந்த மருத்துவத்தில் அவ்வளோ முன்னேற்றங்கள் இல்லை. ஸோ அதில் தான் ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆகணும், ஸோ அதில் தான் இவர் ஈடுபடணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதுக்கப்புறம் இந்த 1781ஆம் ஆண்டு வில்லியம் ஹண்டரோடைய லெக்சர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவர் இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து அயர்லாண்டுக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. குறிப்பாக அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு இவர் 1781ஆம் ஆண்டில் போகிறாங்க. அங்கே போய் டப்ளினில் இருக்கக்கூடிய ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல், அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு மகப்பேறு மருத்துவமனை. அங்கே வந்து பிரசவம் பார்க்குறது, அதே மாதிரி ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல்லாம், அதாவது பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போதும் சரி, குழந்தை பிறந்த சில நாட்கள் வரைக்கும் சரி, சில மாதங்கள் வரைக்கும் சரி, அவங்களுக்கு உண்டான அந்த சிகிச்சை வழங்குறதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டிஸ் கொண்ட மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் தான் அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. ஸோ அங்கே வந்து ஹென்ரி ராக் அப்படின்னு சொல்லி ஒரு மகப்பேறு மருத்துவர் இருந்தாங்க. அவருக்கு கீழே ஒரு பியூப்புலா ஒரு மாணவராக 1781ஆம் ஆண்டு டப்ளினுக்கு போனதுக்கப்புறம் இவர் ஜோசப் கிளார்க் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின், அதுதான் வந்து அயர்லாண்டோடைய கேபிட்டல் தான் டப்ளின். ஸோ அங்கே இருக்கிற ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணி ஹென்ரி ராக் அப்படின்ற மகப்பேறு மருத்துவர் கீழே ஒரு மாணவராக ஜாயின் பண்ணி மகப்பேறு மருத்துவத்தில் ஜோசப் கிளார்க் வந்து அடுத்த 2 ஆண்டுகள் வந்து ட்ரைனிங்லாம் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதெல்லாம் ஜோசப் கிளார்க் வந்து இவருடைய பயிற்சியின் போது, மருத்துவ பயிற்சியின் போதே வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்தளவுக்கு சுத்தம் சுகாதாரம்லாம் மருத்துவமனைகளில் பின்பற்றப்படலை. ஸோ அது வந்து சுத்தமாக வந்து இருக்கணும் அப்படின்னு ஜோசப் கிளார்க் வந்து 1783 காலகட்டத்திலிருந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1783ஆம் ஆண்டு தான் ஜோசப் கிளார்க் வந்து முழுமையாக ஒரு மகப்பேறு மருத்துவராக அப்ஸ்டட்ரிஷியனாக தகுதி பெறாங்க ஹென்ரி ராக் மூலமா. இதுக்கப்புறமா அதே ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலோடைய ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியன், ஒரு உதவி மருத்துவராக இந்த 1783ஆம் ஆண்டு ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் இவர் ஜோசப் கிளார்க் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் பிசிஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மருத்துவமனைகளினுடைய வார்ட்ஸை வந்து சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறமா மருத்துவமனைகளில் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை மேம்படுத்துறது அப்படின்னு ஜோசப் கிளார்க் இந்த மாதிரி இவருடைய நடைமுறைகளை செய்து வந்தாங்க. இந்த நிலையில் ஜார்ஜ் கிளர்கோன் அப்படின்னு சொல்லி ஒரு அனாட்டமிஸ்ட், ஒரு உடற்கூறியல் நிபுணர், அவர் வந்து இந்த 1784ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு அனாட்டாமிக்கல் ஸ்கூலை டப்ளினில் நிறுவியிருந்தாங்க. குறிப்பாக அது வந்து ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளினுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ். அந்த ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் ஒரு அனாட்டாமிக்கல் ஸ்கூலை வந்து அந்த ஜார்ஜ் கிளர்கோன் அப்படின்றவர் நிறுவி அனாட்டமி உடற்கூறியலை மருத்துவ மாணவர்களுக்கு ஜார்ஜ் கிளர்கோன் வந்து கற்பித்து வந்தாங்க. அப்போ அந்த ஜார்ஜ் கிளர்கோன் அவருடைய ஒரு அசிஸ்டண்ட்டாக 1784ஆம் ஆண்டு இவரும் ஜோசப் கிளார்க்கும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஜார்ஜ் கிளர்கோன் வந்து அனாட்டமியை உடற்கூறியலை கற்பிக்கும் போது ஜோசப் கிளார்க் வந்து உதவியாளராக அவருக்கு வந்து இருந்தாங்க. அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இருதயம் வந்து உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அதில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகளினுடைய
உடலினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய உடல் திசுக்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இது மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகள், எலும்புகள், திசுக்கள் இவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல். ஸோ அந்த பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு உடற்கூறியலாளராக தான் அந்த ஒரு ஜார்ஜ் கிளக்ஹோன் அப்படின்றவர் இருந்தாங்க. அவர் கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக 1784ஆம் ஆண்டிலிருந்து ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினுடைய அந்த அனட்டாமிக்கல் ஸ்கூலில் ஜோசப் கிளார்க் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த ஜார்ஜ் கிளக்ஹோன் அவர்கிட்ட ரொம்ப நல்லா பழகுறாங்க. அப்போ அந்த ஜார்ஜ் கிளக்ஹோனுடைய பிரதருடைய மகள் ஒருத்தவங்க வந்து இசபெல்லா கிளக்ஹோன் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அந்த பெண்ணை வந்து ஜோசப் கிளார்க் வந்து பார்த்த பிறகு 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் 1786ஆம் ஆண்டு ஏப்ரல் 7 அன்னைக்கு, அதாவது இவர் ஏப்ரல் 8 இவருடைய பர்த்டே. ஸோ கரெக்டாக இவருக்கு 28 வயசு ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி 1786 ஏப்ரல் 7 அன்னைக்கு ஜோசப் கிளார்க் வந்து அந்த இசபெல்லா கிளக்ஹோன் அப்படின்ற அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜோசப் கிளார்க்குக்கும் இவருடைய மனைவியான இசபெல்லா கிளக்ஹோன் கிளார்க் இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது ஜோசப் கிளார்க்குடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கிடையில் இதே 1786ஆம் ஆண்டு நவம்பர் 3 அன்னைக்கு ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அதனுடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அந்த ஒரு பதவியிலிருந்து ஒரு முழு ஃபிசிஷியனாக, ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக, முழு மருத்துவராக பதவி உயர்வை 1786 நவம்பர் 3 அன்னைக்கு இவருடைய 28 வயதில் ஜோசப் கிளார்க் வந்து பெறாங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் அப்படின்ற பொறுப்பில் அழைக்கப்படும். அந்த காலகட்டத்தில் ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் இவர் ஃபஸ்ட்டு 1783 1786 வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக, அதாவது அசிஸ்டன்ட் மாஸ்டராக இருந்தாங்க. அடுத்து இந்த 1786 நவம்பர் 3 அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக, அதாவது ஒரு மாஸ்டராகவே பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அது குறித்தெல்லாம் ஜோசப் கிளார்க் வந்து தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. சில ரிசர்ச் ஒர்க்ஸையும் இவர் எழுதி வெளியிடவும் செஞ்சாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது எ ட்ரீட்டஸ் ஆன் ஹியூமன் மில்க் அப்படின்றது. ஸோ அதை வந்து 1786ஆம் ஆண்டு ஜோசப் கிளார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஜோசப் கிளார்க் வந்து ரிச்சர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவருக்கு வந்து ஜோசப் கிளார்க் வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு கடிதத்தை 2 கடிதங்களை அவருக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது வந்து பெண்களை விட ஆண்கள் அதிகமாக, இந்த ஆண் குழந்தைகள் வந்து அதிகம் இறந்து போனாங்க, அதுக்குண்டான காரணம் குறித்து அவருக்கு வந்து ஜோசப் கிளார்க் லெட்டர் பண்ணாங்க. அது மாதிரி ஜோசப் கிளார்க் வந்து தொடர்ச்சியாக இன்னும் நிறைய ஒர்க்ஸை வந்து எழுதி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1787ஆம் ஆண்டு பியூர்பெரல் ஃபீவரோடைய அவுட் பிரேக் நடக்குது. பியூர்பெரல் ஃபீவர் அப்படின்றது ஒரு பிரசவ காய்ச்சல் அப்படின்னு அர்த்தம். பிரசவ காய்ச்சல் அப்படின்னா இது ஒரு கிருமி தொற்று தான். குறிப்பாக வந்து பெண்கள் வந்து பிரசவத்துக்கு பிறகு, அதாவது குழந்தை பிறந்தது சில மணி நேரத்துக்கு அப்புறமா, கரெக்டாக சொல்ல போனால் இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த 24 மணி நேரம் அதன் பிறகிலிருந்து 10 நாட்களுக்குள்ள பெண்கள் வந்து ஒரு விதமான காய்ச்சல்னால பாதிக்கப்படுவாங்க. அதுதான் வந்து பியூர்பெரல் ஃபீவர் அப்படின்றது. இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பெருசாக அந்த மருத்துவத்தில் நாலேஜ் அந்தளவுக்கு இருக்காது. இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து காற்றுல இருக்குது, ஸோ அதை வந்து சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும், அதை அழிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் தெரியாது. இதனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு கத்தி பயன்படுத்துகிறாங்க, க்ளவுஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை ஒரு நோயாளிக்கு பயன்படுத்திட்டு அதை சும்மா தண்ணியில் மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறொரு நோயாளிக்கு பயன்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது. அதே மாதிரி இது ஒரு நோயாளிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இறந்த சடலத்தை ஆட்டாப்சி பண்ணுறதுக்கு, அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற பிரேத பரிசோதனை அது பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி, க்ளவுஸை கூட அப்படியே வந்து கழுவிட்டு பெண்களுக்கு வந்து இந்த சிகிச்சை கொடுக்கும்போது அந்த குறிப்பாக வந்து தொப்புள் கொடியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கும்போது அந்த பிரசவத்தின் போது க்ளவுசஸ் பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து அதை தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இதனால் அதன் மூலமாக அந்த தொற்று வந்து பாதிப்பு பிறப்புறுப்பில் ஏற்பட்டு பெண்கள் வந்து பியூர்பெரல் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டாங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட வந்து 100% பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் 16% பேர் வந்து 100 பெண்கள் வந்து இந்த பிரசவத்துக்கு உள்ளாகிறாங்க அந்த காலகட்டத்தில்னா அதில் 16% பேர் வந்து இந்த பியூர்பெரல் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இது உலகம் முழுவதிலும் எண்ணிக்கை அதிகமும் இருக்கும், கூட குறைய இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் ஒரு 100 பேருக்கு பிரசவம் பார்க்குறாங்கன்னா அதில் 16 பேர் வந்து பியூர்பெரல் ஃபீவர்னால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி நடந்தது. அப்படி பாதிக்கப்படக்கூடிய அந்த 16 பேரில்
30% பேர் வந்து இறந்து போயிடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 5 பேர் வந்து இறந்து போயிடுவாங்க. இதை வேறு விதமாக சொல்லுவோமே, இப்போ 1000 பேர் வந்து பிரசவம் பார்க்குறதுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா அந்த 1000 பெண்களில் 160 பெண்கள் வந்து இந்த பிரசவ காய்ச்சல்னால பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 160 பெண்களில் 30% பேர் அப்படின்னா 48 பேர். ஸோ 160 பேரில் 48 பேர் வந்து இறந்து போயிடுவாங்க பியூர்பெரல் ஃபீவர்னால பாதிக்கப்பட்டவங்க. மிச்சம் 112 பேர் தான் காப்பாற்றப்படுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது வந்து 1787 டு 1788 வரைக்கும் மிக தீவிரமாக அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் இந்த பியூர்பெரல் ஃபீவர்னால பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ தான் ஜோசப் கிளார்க் வந்து இந்த இடங்களை தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வார்டு ரொட்டேட் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு வார்ட்ஸையும் வந்து தூய்மைப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து வெள்ளை அடிக்கிறது வார்ட்ஸை, அதன் மூலமாக தூய்மைப்படுத்துறது, அதுக்கப்புறமா ஜோசப் கிளார்க் வந்து வார்ட்ஸை வந்து வென்டிலேட் பண்ணுறது, அதாவது காற்றோட்டமாக மாற்றுறது, ரொம்ப வந்து சூரிய ஒளி படாமல் இருக்கிற மாதிரி இல்லாமல் சூரிய ஒளி படுற மாதிரியும் இயற்கை காற்று வந்து உள்ளே வர மாதிரியும் அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸை வந்து வென்டிலேட் பண்ணக்கூடிய விஷயங்களை ஜோசப் கிளார்க் வந்து பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெட் இருக்குன்னா அந்த ஒரே பெட்டில் ஒரு பெரிய பெட்டாக இருந்து அந்த ஒரே பெட்டில் பிரசவத்துக்கு பிறகு அந்த பெண்கள் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. ஒரு பெட்டில் 2 பெண்கள், இது மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து மாற்றி ஒவ்வொரு பெட் ஒவ்வொரு பெண்களுக்கு அப்படின்னு ஜோசப் கிளார்க் வந்து மாற்றினாங்க. அதுக்காக சின்னதாக ஒவ்வொருத்தவங்க மட்டும் தங்குற மாதிரியான படுக்கை வசதியை ஜோசப் கிளார்க் வந்து பண்ணாங்க. இதன் மூலமாக உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சது. இந்த 1787 டு 1788 இந்த ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்குள்ள எந்த அளவுக்கு மோசமான நிலை இருந்ததுன்னா, நான் சொன்ன அந்த 116 பேர் அதெல்லாம் வந்து பொதுவானது. ஆனால் இந்த அவுட் பிரேக், இந்த பியூர்பெரல் ஃபீவருடைய அதிகபட்சம் இந்த 1787 டு 1788 அது எப்படின்னா 6 பேரில் ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த பியூர்பெரல் ஃபீவர்னால. அதுக்கப்புறம் ஜோசப் கிளார்க் வந்து அதை மாற்றி அமைச்சு 19 நபர்களில் ஒருத்தவங்களாம் மாற்றினாங்க. ஸோ 6 பேர் வந்து பிரசவத்துக்குள்ளாகிறாங்க. அதில் உடனடியாக வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போயிடுவாங்க. அப்படி இருந்ததை 19 பேர் பாதிக்கப்பட்டால் 19 பேர் வந்து பிரசவம் பார்க்கப்பட்டால் அதில் ஒருத்தவங்க தான் பியூர்பெரல் ஃபீவர்னால் பாதிக்கப்படுவாங்க. அந்த நிலையை ஜோசப் கிளார்க் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மேம்பாடுகளை ஜோசப் கிளார்க் வந்து பண்ணாங்க. அதாவது 108 பேர் வந்து பிரசவம் பார்க்கப்பட்டால் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் இந்த பியூர்பெரல் ஃபீவர் ஏற்பட்டு இறந்து போவாங்க. ஸோ அது மாதிரியான நிலையை ஜோசப் கிளார்க் வந்து மாற்றி அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் 108 பேர் வந்து பியூர்பெரல் ஃபீவர்னால பாதிக்கப்பட்டால் ஒரு பெண் தான் இறந்து போவாங்க, 107 பேர் காப்பாற்றப்படுவாங்க. அது மாதிரியான முயற்சியிலையும் ஜோசப் கிளார்க் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜோசப் கிளார்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அது 1790ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற எடன்பிரா மெடிக்கல் கமெண்டரிஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னல், அதில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி பியூர்பெரல் ஃபீவர் அப்படின்ற அந்த டைட்டிலில் 1790ஆம் ஆண்டு இவர் ஜோசப் கிளார்க் வந்து அந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜோசப் கிளார்க் வந்து தொடர்ச்சியாக அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. இதே காலகட்டத்தில் நியோனேட்டல் டெத்ஸும் வந்து நிறைய இருந்தது, மொர்டாலிட்டியும். அதாவது நியோனேட்டல் மொர்டாலிட்டி அப்படின்னா பிறந்த குழந்தை வந்து 28 நாட்கள் வரைக்கும் அது வந்து நியோனேட்டல் கேரில் வந்து இருக்கணும். ஸோ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 28 நாட்கள் வரைக்கும் அந்த குழந்தையினுடைய தோல், அந்த குழந்தையினுடைய அந்த உடல் அமைப்பு, அந்த குழந்தையினுடைய தலையில் இருக்கக்கூடிய எலும்புகள், அடுத்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப மென்மையானதாக இருக்கும். அது ரொம்ப சீக்கிரமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் தொற்று நோயினாலையும் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இந்த நியோனேட்டல் பீரியட்ல தான், கரெக்டாக இந்த பிறந்த நாள்ல இருந்து 28 நாட்களுக்குள்ள. ஸோ அப்படி இந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைகளில் 9 நாட்களுக்குள்ளேயே நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. 28 நாட்கள் வரைக்கும் போல 9 நாட்களே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 9 நாட்களுக்குள்ளேயே அந்த குழந்தை இறந்து போனது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அந்த மாதிரியான இழப்புகள் எல்லாம் நடந்தது. அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கும் ஜோசப் கிளார்க் வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதன் விளைவாக அந்த நியோனேட்டல் கேர்னால ஏற்படக்கூடிய அந்த உயிரிழப்புகள், ஸோ அந்த நியோனேட்டல் கேரில் சரியாக பார்த்துக்காதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், அதை ஜோசப் கிளார்க் வந்து தடுத்தாங்க. அதுவும் இதே ரேஷியோ தான், 6 குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அது 19 குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் இறந்து போகும். அதுக்கப்புறம் 108 குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் இறந்து போகும். இந்த மாதிரி ஜோசப் கிளார்க் வந்து அந்த குழந்தைகளினுடைய உயிரிழப்புகளை தடுக்க தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1793ஆம் ஆண்டு இவருடைய 35 வயதில் ஜோசப்
ஜோசப் கிளார்க் வந்து ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலுடைய ஃபிசிஷியன், அதாவது குறிப்பாக அந்த மாஸ்டர் அந்த பதவியிலிருந்து ஜோசப் கிளார்க் வந்து விலகுறாங்க. விலகின பிறகும் கூட தொடர்ச்சியாக ஜோசப் கிளார்க் வந்து அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க. இந்த நிலையில் இதே 1793ஆம் ஆண்டு ஜோசப் கிளார்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதினாங்க. அது வந்து ரிமார்க்ஸ் ஆன் தி காசஸ் அண்ட் கியூர் ஆஃப் சம் டிசீசஸ் ஆஃப் இன்ஃபன்சி அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க் இதை 1793ஆம் ஆண்டு ஜோசப் கிளார்க் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் வந்து இன்ஃபென்சி அப்படின்றது அந்த பிறந்த கை குழந்தை அதை குறிக்கும். ஸோ அந்த பிறந்த கை குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சில நோய்கள் அதை வந்து ஜோசப் கிளார்க் எப்படி தடுத்தாங்க, அதனுடைய பாதிப்பு எப்படி வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது, எப்படி அந்த குழந்தைகளை இவர் குணப்படுத்தினாங்க, அதை ஜோசப் கிளார்க் இந்த ஒரு ஒர்க்கில் எழுதியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜோசப் கிளார்க் இது மாதிரி இன்னும் கூடுதலாக பல்வேறு விஷயங்களை வந்து எழுதினாங்க. இந்த நிலையில் 1795ஆம் ஆண்டு ஜோசப் கிளார்க் வந்து அவர் ஒர்க் பண்ணக்கூடிய ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து விலகுறாங்க. விலகிட்டு ஜோசப் கிளார்க்கே வந்து தனியாக இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வந்து டப்ளின்லேயே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு சிறிய மருத்துவமனையை நிறுவி ஜோசப் கிளார்க் வந்து அங்கு மகப்பேறு மருத்துவராக இவர் வந்து பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜோசப் கிளார்க் வந்து ஆன் பிலிசிஸ் காலேஜ் அண்டு கன்வல்சன்ஸ் இன் இயர்லி இன்ஃபன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதையும் ஜோசப் கிளார்க் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதெல்லாமே வந்து ராயல் ஐரிஷ் அகாடமி RIA அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் ஜோசப் கிளார்க் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1800கள் காலகட்டத்திலலாம் ஜோசப் கிளார்க் வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக இவர் 1786 டு 1793 இந்த 7 ஆண்டுகள் வந்து ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் ஒரு மாஸ்டராக இருந்தாங்க. இவர் மாஸ்டராக இருந்த காலகட்டத்தில் இவர் ஒட்டுமொத்தமாக பிரசவம் பார்த்ததினுடைய எண்ணிக்கை வந்து 10,387. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அது குறித்து ஜோசப் கிளார்க் வந்து ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1800கள் காலகட்டத்தில் இவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 3878 பேருக்கு ஜோசப் கிளார்க் வந்து பிரசவம் பார்த்துருந்தாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆர்டிக்கலையும் இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜோசப் கிளார்க் வந்து ஃபோர்செப்ஸ், அந்த ஃபோர்செப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மெடிக்கல் டூல். இது வந்து பிரசவத்தின் போது பயன்படுத்தப்படும். குறிப்பாக வந்து பிரசவத்தின் போது குழந்தைய வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தாய்மார்கள் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைய தலையை வந்து கரெக்டாக வந்து இப்படி பிடிச்சிட்டு இழுக்கிறதுக்கு இந்த ஃபோர்செப்ஸ் அப்படின்றது பயன்படுத்தப்படும். ஸோ அதை வந்து ஒரே ஒரு முறை தான் ஜோசப் கிளார்க் வந்து பயன்படுத்தினாங்க. ஏன்னா ஜோசப் கிளார்க்குக்கு நேச்சுரல் பெர்த் மெத்தட்ஸில் தான் இவருக்கு நிறைய விருப்பம் இருந்தது. ஏன்னா அந்த ஃபோர்செப்ஸ் பயன்படுத்துகிறனாலேயே நிறைய குழந்தைகளினுடைய தலையில் பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஏன்னா அது வந்து என்னதான் வந்து சாஃப்டாக பிடிச்சி இழுத்தா கூட சில தவறுகள் மூலமாக குழந்தைகளினுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை அது வந்து பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை வந்து பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் தலையில் மற்ற பாதிப்புகள், குறிப்பாக வந்து மூளையில் இருக்கக்கூடிய சில நரம்புகள் சேதமடைகிறதன் மூலமாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற மைய நரம்பு மண்டலம் அது பாதிக்கப்பட்டு பிறக்கும் போதே குழந்தைகள் பல குறைபாடுனால வந்து பிறந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஃபோர்செப்ஸ் எல்லாம் பயன்படுத்த வேணாம், ரொம்ப இயற்கையான பிறப்பு முறைகளையே பயன்படுத்துவோம் அப்படின்னு ஜோசப் கிளார்க் வந்து பண்ணாங்க. அதென்ன இயற்கையான பிறப்பு முறைகள்னா, அந்த காலகட்டத்தில் மருத்துவர்களாக இல்லாத பெண்கள் அவங்க கூட வந்து அதாவது வயதான பெண்கள் வந்து பிரசவம்லாம் பார்ப்பாங்க. மருத்துவச்சிகள் அப்படின்னு மிட்வைஃபரி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க, மிட்வைஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஜோசப் கிளார்க் வந்து அந்த முறைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு பிரசவம் பார்த்தாங்க. இதனால் நிறைய பெண்களினுடைய உயிரிழப்புகள் வந்து தடுக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஜோசப் கிளார்க் வந்து அடுத்து பிரசவம் பார்த்த ஒரு பெண்ணும் இறந்து போகல, அடுத்து பிரசவம் பார்த்து ஒரு குழந்தையும் வந்து இறந்து போல. ஸோ அது அந்த அளவுக்கு ஜோசப் கிளார்க் வந்து பிரசவத்தில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. அதுவும் 1800கள் காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஜோசப் கிளார்க் வந்து இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. குறிப்பாக அந்த பியூர்பெரல் ஃபீவர் அதை வந்து தடுக்கிற முயற்சியிலையும் தொடர்ந்து இவர் ஈடுபட்டு வந்தாங்க. இப்போ பியூர்பெரல் ஃபீவர் ஏற்படுறதுக்கு காரணமே அந்த கத்தி, அதுக்கப்புறம் க்ளவுஸ் அதெல்லாம் வந்து சரியாக வந்து வாஷ் பண்ணாமல் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் குறிப்பாக வந்து 1860களுக்கு பிறகு தான் அது வந்து அறியப்படவே செஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஆன்டிசெப்டிக் பயன்பாடு வந்து, அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஆன்டிசெப்டிக் பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் அந்த கிருமிகள் எல்லாமே வந்து அழிச்சிட்டு
அந்த கத்தியை வந்து பயன்படுத்தி சர்ஜரி பண்ணுறது, அந்த க்ளவுஸை வந்து போட்டுக்கிட்டு சர்ஜரி பண்ணுறது, சிகிச்சை கொடுக்கறது, இது மாதிரிலாம் வந்து மாறினது. நான் சொல்கிறது இந்த 1800கள் காலகட்டத்திலலாம் பியூர்பெரல் ஃபீவர் எதனால் ஏற்படுது அப்படின்னே தெரியாது. ஸோ அப்படி தெரியாத அந்த காலகட்டத்தில் தான் ஜோசப் கிளார்க் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு உண்டான அந்த பியூர்பெரல் ஃபீவரை தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஹாஸ்பிட்டல்ஸை அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து வார்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டுக்கும் கேப் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஜோசப் கிளார்க் வந்து இந்த பியூர்பெரல் ஃபீவர் எதனால் வந்து ஏற்படுது அப்படின்னு தெரியாத காலகட்டத்தில் இவர் வந்து பண்ணாங்க. அதுதான் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுக்கப்புறம் 1810களெல்லாம் ஜோசப் கிளார்க்கோடைய சில்ட்ரன் 3 பேர் இருந்தாங்க. ஒரு மகன் 2 மகள்கள். அதில் ஜேம்ஸ் கிளார்க் அப்படின்னு சொல்லி ஜோசப் கிளார்க்குடைய மகனுடைய பேர், இவருடைய அப்பா பேரே வச்சுருந்தாங்க. அந்த ஜேம்ஸ் கிளார்க் ஜோசப் கிளார்க்குடைய மகனையும் இவர் வந்து மருத்துவம் படிக்க வச்சாங்க. அவருடைய மகனும் வந்து மருத்துவம் படித்து ஒரு சிறந்த மருத்துவராகவும் ஆனாங்க. இந்த காலகட்டத்தில் ஜோசப் கிளார்க் வந்து ராயல் ஐரிஷ் அகாடமி RIA அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டு ஜோசப் கிளார்க் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் ஜோசப் கிளார்க் வந்து மகப்பேறு மருத்துவத்தில் தொடர்ந்து வந்து ஆராய்ச்சிகளையும் பண்ணி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸை வெளியிட்டாங்க. அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள், பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த சிக்கல்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது குறித்தெல்லாம் ஜோசப் கிளார்க் வந்து நிறைய ஒர்க்ஸை வந்து பண்ணாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1820ஆம் ஆண்டு ஜோசப் கிளார்க்கோடைய அந்த மகனான ஜேம்ஸ் கிளார்க் அவர் வந்து இளம் வயதிலேயே டைஃபஸ் ஃபீவர்னால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இது ஜோசப் கிளார்க்குக்கும் இவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இப்பேற்பட்ட இழப்பு வந்து ஜோசப் கிளார்க்குடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதே தனிப்பட்ட வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களும் ஏற்பட்டது. குறிப்பாக 1824ஆம் ஆண்டு ஜோசப் கிளார்க்குடைய 2 மகள்களில் ஒருத்தவங்க வந்து பார்பரா கிளார்க் அப்படின்ற மகள். அவங்க வந்து ராபர்ட் காலின்ஸ் அப்படின்ற ஒரு மருத்துவரை 1824ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ராபர்ட் காலின்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவர் தான். அவரும் வந்து இந்த மாதிரி பியூர்பெரல் ஃபீவரில் இருந்து பெண்களை காப்பாற்றின ஒரு மிகப்பெரிய மருத்துவர். இந்த ராபர்ட் காலின்ஸோடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவரும் வந்து அந்த ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக அவர் வந்து பிற்காலத்தில் மாஸ்டர் ஆனாங்க. அது வந்து பர்டிகுலராக சொல்லப்போனால் 1826ஆம் ஆண்டு. இவர் எப்படி 1786ல் ஜோசப் கிளார்க் வந்து ஒரு மாஸ்டராக ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் பணிபுரிஞ்சாங்க, அது மாதிரி 1826ல் அந்த ஒரு ராபர்ட் காலின்ஸ் அவர் வந்து ரோட்டண்டா ஹாஸ்பிட்டல், அந்த டப்ளினில் இருக்கிற அயர்லாண்டோடைய டப்ளினில் இருக்கிற ரோட்டண்டா ஹாஸ்பிட்டலில் ஒரு மாஸ்டராக வந்து பணிபுரிஞ்சாங்க. ஸோ அவருக்கு தான் இவர் ஜோசப் கிளார்க் வந்து இவருடைய மகளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி ஜோசப் கிளார்க்குடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களும் நடந்தது. தொடர்ச்சியாக இவர் வந்து ராயல் ஐரிஷ் அகாடமியோடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் ஒரு பக்கம் வந்து ஒர்க் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த நிலையில் தான் 1829ஆம் ஆண்டு ஜோசப் கிளார்க்கோடைய 2 மகள்களில் இன்னொரு மகள் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதுவும் ஜோசப் கிளார்க்கோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் 1830களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இழப்புகளிலிருந்து ஜோசப் கிளார்க் வந்து மீண்டு வராங்க. இதுக்கப்புறம் ஜோசப் கிளார்க் வந்து ராயல் ஐரிஷ் அகாடமி அவங்க தரப்பிலிருந்து பல இடங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக போக ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் BMA அவங்க தரப்பிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துல, அது வந்து யூரோப்லேயே பல இடங்களில் வந்து இந்த மீட்டிங் ஆனது, ஆனுவல் மீட்டிங் வந்து நடத்தி வந்தாங்க. அதிலெல்லாம் ஜோசப் கிளார்க் வந்து தொடர்ந்து வந்து கலந்துக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1833ஆம் ஆண்டு ஜோசப் கிளார்க்கோடைய இன்னொரு மகளும் ராபர்ட் காலின்ஸோடைய மனைவியுமான பார்பரா கிளார்க் காலின்ஸ் அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜோசப் கிளார்க்கோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த உயிரிழப்புகள். இதனாலேயே ஜோசப் கிளார்க்கும் இவருடைய மனைவியான இசபெல்லா கிளக்ஹோன் கிளார்க் இவங்க 2 பேரும் வந்து பெருமளவில் வந்து மனதளவுலையே பாதிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1834ஆம் ஆண்டு இவர் வந்து ராயல் ஐரிஷ் அகாடமியோடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இவர் வந்து ஜோசப் கிளார்க் வந்து எடன்பிராக்கு, ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராக்கு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனோடைய ஆனுவல் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போது இவருடைய ஒய்ஃபோட போயிருந்தாங்க. அப்போ ஜோசப் கிளார்க்குக்கு வந்து காலரா மாதிரியான ஒரு நோய் வந்து ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் பின்னர் அதே 1834 செப்டம்பர் 10 அன்னைக்கு
இவருடைய 76 வயதில் ஜோசப் கிளார்க் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1834 செப்டம்பர் 10 அன்னைக்கு இவருடைய 76 வயதில் ஜோசப் கிளார்க் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா ஜோசப் கிளார்க்குடைய மனைவியான இசபெல்லா கிளக்ஹோன் கிளார்க் அவங்களும் வந்து இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் ஜோசப் கிளார்க்குடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஸோ ஒட்டுமொத்தமாக ஜோசப் கிளார்க்குடைய குடும்பத்தினர் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. ஸோ இது வந்து ஜோசப் கிளார்க்குடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஜோசப் கிளார்க்குடைய மருமகன் ராபர்ட் காலின்ஸ் அவரும் வந்து இந்த காலகட்டத்திலலாம் பல பெண்களை வந்து காப்பாற்றியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இக்னேஸ் செமில்வைஸ் அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த இக்னேஸ் செமில்வைஸ் 1818 1865 காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த இக்னேஸ் செமில்வைஸோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் தான் வந்து அடுத்து இந்த பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த கத்திகள், கிளவுஸ் அதெல்லாம் அப்படியே வந்து நார்மல் வாட்டரில் மட்டும் கழுவிட்டு அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் பியூர்பெரல் ஃபீவர் ஏற்படுது அப்படின்றத இக்னேஸ் செமில்வைஸ் வந்து அதை வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து நிரூபித்து அதை ஒரு ரிசர்ச் பேப்பராக எழுதினாங்க. ஆனால் அப்போ வந்து இக்னேஸ் செமில்வைஸ் வந்து அது பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டாங்க அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம். இதுக்கப்புறம் தான் இன்னொரு நபர் இந்த லூயி பேஸ்டர், அதே மாதிரி லூயி பேஸ்டர் வந்து காற்றுல கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஜோசப் லிஸ்டர் அப்படின்னு ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி, அவர் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ரொசீஜருடைய ஒரு பயணியராக இருந்து அவர் வந்து கொண்டு வராங்க 1880கள். ஸோ இந்த காலகட்டத்தில் ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம், 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதி, அப்போ தான் வந்து ஆன்டிசெப்டிக் பயன்பாடு வந்து பியூர்பெரல் ஃபீவர் வந்து ஏற்படாமல் தடுக்கப்படக்கூடிய முழுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து ஒரு கத்தியை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இல்லை க்ளவுஸை பயன்படுத்துகிறாங்கன்னா அடுத்து வேறு நோயாளிகளுக்கு அதை பயன்படுத்தும் போது க்ளவுஸை வந்து கையில் போடும்போது ஆன்டிசெப்டிக் பயன்படுத்துறது, அந்த கத்திகளை கழுவுறதுக்கு ஒரு கெமிக்கல், ஆன்டிசெப்டிக் கெமிக்கல் வந்து பயன்படுத்துறது, இது மாதிரி நடைமுறைகள் பிற்காலத்தில் பின்பற்றப்பட்டு இந்த பியூர்பெரல் ஃபீவர்னால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதேமாதிரி செப்டிக் ஏற்பட்டு இறந்து போகக்கூடிய அந்த பாதிப்புகள் அதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தாலும் இது எல்லாமே வந்து என்ன, இந்த காற்றுல கிருமிகள் இருக்குது, பாக்டீரியாஸ் இருக்குது, அது எல்லாமே தெரியாத அந்த காலகட்டத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டது 1850களுக்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடியே ஜோசப் கிளார்க் வந்து இறந்தே போயிருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலேயே ஜோசப் கிளார்க் வந்து பியூர்பெரல் ஃபீவரை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான சில நடைமுறைகள், அதாவது நம்மளுடைய அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அதனுடைய செவறுகள் முக்கியமாக சுத்தமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜோசப் கிளார்க் வந்து அந்த காலகட்டத்திலே பண்ணாங்க. ஸோ இதனாலேயே ஜோசப் கிளார்க், இவரை தொடர்ந்து ராபர்ட் காலின்ஸ், அதுக்கப்புறமா வந்து இக்னேஸ் செமில்வைஸ், அதே மாதிரி லூயி பேஸ்டர், ஜோசப் லிஸ்டர் அப்படின்னு அடுத்தடுத்து வந்து மருத்துவத்தில் பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து அடித்தளமிட்டவர் வந்து ஜோசப் கிளார்க் தான். ஸோ இவர் எழுதின 1790ஆம் ஆண்டு இவர் எழுதின அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி பியூர்பெரல் ஃபீவர் அந்த ஒரு ஒர்க்கை வந்து ஃப்ளீட்வுட் சர்ச்சில் அப்படின்ற இன்னொரு மகப்பேறு மருத்துவர் இவர் இறந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு 1849ஆம் ஆண்டு எஸ்ஏஸ் ஆன் தி பியூர்பெரல் ஃபீவர் அப்படின்னு ரீப்ரிண்ட் பண்ணி அவர் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடப்படக்கூடிய அளவில் இவர் 1790 எழுதின அந்த ஒர்க்கு 59 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடப்படக்கூடிய அளவில் முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட படைப்புகளை உருவாக்கிய ஜோசப் கிளார்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.